guys, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபேடட் டு பி லவ்டு பை த வில்லன்ஸ். இதோட எபிசோடு 29. எபிசோடு 28 மிஸ் பண்ணவங்களுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணது போதும், வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ கதைக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ வானத்தை பார்த்துக்கிட்டு இந்த குட்டி ரீரு ஏன் இப்படி ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டா, அவன் இன்னும் அவ்வளவு ஃபேமஸ் ஆகலையேன்னு யோசிக்கிறான். அப்போ தான் அவனோட ஆட்டிடியூட் அப்படியே 180 டிகிரி மாறுது. இன்றைக்கி உன்னை கண்டிப்பாக நம்பர் 1 ஆக்குறேன். இதை பார்த்து நம்ம ஆளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதுக்கு டைம் இருந்தால் எஸ்கேப் ஆகி தேலியன்னு சொல்கிறான். தேலியன் முன்னாடி வந்து தடுத்து நிற்கிறான். ஏய் புது பொண்ணு, இந்த பக்கம் வரதா இருந்தால் என்னை தாண்டி தான் வரணும். நான் தான் ஃப்ரெஷ்மேன் ரன்னர் அப் தேலியன். இதை உன்னால் ஏற்றுக்க முடியுமான்னு கேட்குறான். ரீரு அவனை பார்த்து, ஓ நீ தான் ரன்னரப்பா, அப்போ நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறான். சடன்லி அவள் வயிற்றுலையே பாயிண்ட் பண்ணுறா. அப்போ சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன் வருது. ஸ்வாட்ஸ்மேன் ஃபோக்கஸ் ஆக்டிவேட்டடு, ரிஃப்ளெக்ஸ் ஸ்பீடு அண்ட் அக்யூரசி இன்க்ரீஸ்டு. நம்மால் இதை பார்த்து செம்ம ஷாக் ஆகுறான். ரீரு சிரிச்சுக்கிட்டே என் கையில் செத்துடாதான்னு சொல்கிறா. அவள் அப்படியே லைட்னிங் ஸ்பீடில் மூவ் ஆகுறா. ஏலியன் அதை பார்த்து செம்ம ஷாக் ஆகிடுறான். ஒரே ஒரு சிம்பிள் மூவ் அவனை அப்படியே பறக்க விடுறா. நம்மால் ஸ்வாடை முன்னாடி வச்சு பிளாக் பண்ணுறான். சுற்றி இருந்த பல பேரும் அடிபட்டு பறக்கிறாங்க. தேலியனுக்கு ரத்தம் வர அளவுக்கு செம்ம அடி விழுது. அவன் எப்படியோ தன்னோட ஸ்வாடை வச்சு அவன் அட்டாக்கை பிளாக் பண்ண ட்ரை பண்ணுறான். அது ஒர்க் அவுட் ஆகுது, ஆனால் இம்பேக்ட் உள்ள வரைக்கும் இறங்குது. இந்த பவரை பார்த்ததும் ஸ்டான்ஸில் இருக்க எல்லாரும் கத்துறாங்க, வாவ் இவ ஃப்ரெஷ்மேனா, அல்பாண்டி நிஜமாவே இவளை அனுப்பியிருக்காங்க. ரீரு கெத்தா அவனை பார்க்குறா. இந்த அடியை வாங்குற அளவுக்கு கெத்தா நீ, அப்போ நான் என் ஃபுல் பவரை இறக்குறேன். நம்மால் அவளை பார்த்து இப்போ இருக்க ஸ்டாட்ஸ் வச்சு ஜெயிக்க முடியுமான்னு யோசிக்கிறான். அப்போன்னு பார்த்து எல்னோ கத்துறா, நோவே கனவுல கூட அது நடக்காது. ரீரு விடாமல் சரமாரியாக கிக் பண்ணுறான். ஆளில் இருந்து கைக்கு மாற்றி நம்ம ஆளு மேலே பஞ்சஸா இறக்குறா. நம்ம ஆளு தன்னோட ஸ்வாடை டிஃபென்ஸில் வைக்க ட்ரை பண்ணுறான். இது கரெக்டான டைம் இல்லை, அவசரப்படாதன்னு மைண்டில் ஓடுது. சடன்லி வெயிட், நான் சரண்டர் ஆகுறேன்னு கத்துறான். ரீருக்கு இதை கேட்டதும் செம ஷாக்கு. மேலே இருக்கிறவங்க எல்லாம் என்ன ஒரு கோலன்னு முணுமுணுக்கிறாங்க. சுயமரியாதையே இல்லாத ஒரு நோபல், உன் கிளாஸ்மேட் நீ சரண்டர் ஆகுறேன்னு சொல்கிறா. நம்மால் நேர்மையா ஆமாம் சார் நான் விலகிக்கிறேன்னு சொல்கிறான். எலிஜா இதை பார்த்துட்டு இது சூப்பர் சாய்ஸ் டட்டுன்னு நினைக்கிறா. நம்மால் மெதுவாக அரினாவிலேருந்து கீழே இறங்குறான். இதுக்குடா கத்துற, அவங்கள மேலே வந்து சண்டை போட கூப்பிட்ட, ஆனால் கூப்பிட்டப்ப வரலை. அப்போ வின்னர் யாருன்னு முடிவு ஆச்சிட்டு போல. ஃபீல்டில் இன்னும் சிலர் இருக்காங்க, கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்கிறான். ரீருக்கு செம்மகாண்டு. இப்போதான் மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. பல்ல கடிச்சிக்கிட்டு முகத்தில் செம்ம கோவத்தோட கத்துறா. டே இம்பீரியல் நாயே, உன்னை பற்றி என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க? சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன் வருது. லீத்தல் கரிஷ்மா ஒரு வெறித்தனமான பாப்புலாரிட்டியை உருவாக்குது. கோவத்தில் அவள் காட்டுற அந்த டெரரான பவரை பார்த்துட்டு நம்மால் அப்பாடான ஒரு பெருமூச்சு விடுறான். எஸ்கேப் ஆகிறது தான் கரெக்டான பிளான், சரண்டர் ஆகிறத யாருடா தடுப்பா? அப்போ சடன்லி எங்கே இருந்த ஒரு பபுள் மாதிரி பேக் வந்து அவன் தலையை கவர் பண்ணுது. அதை எடுத்தப்போ பார்த்தா அவன் வேற ஒரு ரூமில் இருக்கான். கிடியன் பக்கத்தில் இருந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சான வாய்ஸ் கேட்குது, டட் கேம்பல், என் பொண்ணுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம்? கேட்டது நம்ம ஆளுக்கு தூக்கி வாரி போடுது. வெயிட், நான் இன்னும் மென்டலாக ரெடி ஆகலையே. நம்ம ஆள் ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து கொஞ்சம் பதட்டமாக, ஸ்கூல் லைஃப்பில் அவள் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கா, நாங்கள் ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு தான்னு சொல்கிறான். விஜய்சை பக்கத்தில் உட்காந்து கூலாக டீ குடிச்சிக்கிட்டு இருக்காரு. அவகிட்ட இருந்து தான் ஸ்வாட்மேன்ஷிப் கற்றுக்கிட்ட. இதை கேட்டு நம்ம ஆள் செம்ம ஷாக் ஆகி பார்க்குறான். ரிலாக்ஸ், கூலாயிரு, அப்போ தான் நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகும்னு மைண்டு வாய்ஸ். அப்புறம் இல்லை சார்னு சொல்கிறான். அந்த ஆள் அப்போ யார்கிட்ட கற்றுக்கிட்டேன்னு கேட்குறாரு. அது ட்ரிஸ்டன் ஸ்வாட்மேன்ஷிப். மைண்டில் நினச்ச மாதிரியே பெரிய மனுஷன் கிடியன் அதை கண்டுபிடிச்சிட்டாருன்னு யோசிக்கிறான். அப்போ ஓ நீங்கள் நோட்டீஸ் பண்ணிட்டீங்களான்னு கேட்குறான். அதுக்கு அந்த ஆள், நம்ம ஃபேமிலி ஸ்வாட்மேன்ஷிப்போட பேசிக் ஆச்சு, என்னால் எப்படி கண்டுபிடிக்காமல் இருக்க முடியும், பதில் சொல்லு, யார்கிட்ட கற்றுக்கிட்டேன்னு கேட்குறாரு. நம்ம ஆள் செமையாக கால்குலேட் பண்ணுறான். கொஞ்சம் கூட பதட்டத்தை காட்டக்கூடாது. முன்னாடி இருக்க ஆள் சும்மா கத்தி மாதிரி ஷார்ப்பாக இருக்காரு. கொஞ்சம் தப்பு பண்ணாலும் மொத்த சீனும் காலி. அப்புறம் உஷாரா, உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான், ஸ்வாட் எம்பரர், ரொம்ப பெரிய ஆள். அவர் ஒரு தடவை எங்கள் வில்லேஜுக்குள்ள இருக்க பரோனியல் ஃபேமிலிக்கு வந்திருந்தாரு. அதே சமயம் மனசுக்குள்ள ப்ளீஸ் இதை நம்பிடுங்கடா சாமின்னு ப்ரே பண்ணுறான். இதை கேட்டதும் அந்த ஆள், உனக்கு மாஸ்டர் தான் கற்றுக் கொடுத்தாரா, நல்லா உருட்டுற தம்பி, கண்டினியூ பண்ணுன்னு சொல்கிறாரு. ஒரு மரத்தை மறைக்க காட்டை உருவாக்குறது தான் பெஸ்ட்டு பிளான். ஒரு சின்ன பையை மறைக்க ஒரு பெரிய பை சொல்லணும். நம்மால் அவனை பார்த்து சீரியஸாக இதுதான் உண்மைன்னு அடித்து சொல்கிறான். ஒரு சில விஷயங்களையும் மக்களையும் என்னோட பொறுப்பில் விட்டாரு. இதை கேட்ட அந்த ஆள், உன்ன மாதிரி ஒருத்தங்கிட்ட பொறுப்பை கொடுத்தாரான்னு மறுபடியும் கேட்குறாரு.
நம்ம ஆள் ஆமாம் எக்ஸாக்ட்லின்னு தலையாட்டுறான். அவர் எனக்கு ஒரு டாஸ்க்கும் கொடுத்தாரு. கிரேட் லார்ட் கிடியன் லாஸ்ட்ரியன் அவர் சார்பா எனக்கு ஸ்வாட்மேன்ஷிப் கற்றுக் கொடுக்க சொன்னார். கிடியன் மெதுவாக திரும்பி நம்மால பார்த்து இது என் மாஸ்டரோட ரெக்வஸ்டான்னு கேட்குறாரு. நம்மால் ஆமாம் கரெக்டுன்னு சொல்கிறான். இதை கன்ஃபார்ம் பண்ணதும் அந்த ஆளோட ஃபேஸ் அப்படியே டார்க் ஆகுது. இந்த வார்த்தைக்கு நீ பொறுப்பு ஏற்றுப்பியான்னு கேட்குறாரு. நம்மால் கொஞ்சம் கூட யோசிக்காம என்னால் முடியும்னு சொல்கிறான். இதை கேட்ட கிடியன் மறுக்காம உடனே ஓகே சொல்லிட்டாரு. நீ பொறுப்பு ஏற்றுப்பியா? எனக்கு நிஜமாவே தெரியல. ஒரிஜினல் ஒர்க்கோட பவரை நம்பி தான் நான் இறங்கியிருக்கேன். ஏன்னா இவனை பார்க்குறதும் இதுதான் ஃபஸ்ட்டு டைம். எல்லா பிளேயர்ஸ்லையும் எல்னரோட அப்பாவை முதல்ல மீட் பண்ணது நான் தான். அவரை பற்றி எக்கச்சக்க ரூமர்ஸ் இருக்குது. ஆனால் அவரோட பவர் வேற லெவல். இந்த ஆள் என்னைய எவாலுவேட் பண்ணுறாரு, அது கரெக்டு தான். அப்போ சடன்லி எங்கே இருந்தோ ஒருத்தன் சம்மந்தமே இல்லாமல் வந்து விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கான். இது புரியுது, ஆனால் இந்த சைலன்ஸ் செம்ம கடுப்பாக இருக்குடா சாமி. கிடியன் நம்ம ஆளு மேலே கையை நீட்டி நீ இதை பிளாக் பண்ண மாட்டியான்னு கேட்குறாரு. இதை கேட்டதும் நம்ம ஆளுக்கு செம ஷாக்கு. அவர் கண்ணை சுருக்கி ஒரு கொலவெறி லுக்க விடுறாரு. நீ காலின்னு சொல்கிறாரு. இந்த உடன் டேபிளும் டீ கப்பும் சட்டுன்னு ரெண்டா உடையுது. இதுதான் அந்த இன்விசிபிள் ஸ்வாடு. பிளேடு இல்லாமலே வெட்டுற ஒரு வெறித்தனமான பவர். நைட் ஸ்கில் ட்ரீல இருக்க ஃபைனல் அல்டிமேட் ஸ்கில்லை எவ்வளவு கூலாக யூஸ் பண்ணுறாரு. இதை பார்த்ததும் நம்ம ஆளுக்கு செம்மையாக ஷாக் ஆயிடுது. கிடியன் அந்த டேபிளை பாயிண்ட் பண்ணுறாரு. இன்னொருத்தன் காலி. ரியாக்ட் பண்ணவே டைம் இல்லாத ஒரு எனிமி கிட்ட மாட்டுனா செம டேஞ்சர் தான். நான் என்னதான் கற்றுக்க முடியும்? முன்னாடி நடந்த சீனை நினச்சி பார்த்துட்டு உண்மையாகவே நைட்டோட ஸ்வாட்மேன்ஷிப்பு தான் இந்த எம்பையர்லையே செம்ம ஸ்ட்ராங்கானதுன்னு நம்மளால ஃபீல் பண்ணுறான். டிராகன் ஸ்கேல்ஸையே தொலைச்சிடும்னு சொல்கிறாங்க. ஆனால் இது இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. நம்மளால கீழே பாயிண்ட் பண்ணி ரூமர் சொல்கிற மாதிரி அவ்வளோ பவர்ஃபுல் தான். லார்டு கிடியன் இது ஒரு பர்ஃபெக்டான டெக்னிக்னா சில மோஷன்ஸை கட் பண்ணி இருக்கணுமே, அப்படித்தானே இருக்கணும்னு கேட்குறான். நம்ம ஆளு கேட்டதை வச்சு கிடியனுக்கு செம சர்ப்ரைஸ். எனக்கு என்னடா தெரியும் இதை பற்றி பேசுறதுக்கு? மைண்ட் வாய்ஸில் எனக்கு எல்லாம் தெரியும்னு சும்மா சீன் போடுறேன்னு நினைக்கிறான். ஒரிஜினல் ஸ்டோரியில் கிடியன் செத்ததுக்கு அப்புறம் கிடைச்ச ஜேர்னலில் அவர் எப்படி இவ்வளவு பவர்ஃபுல் ஆனார்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். அவரோட மாஸ்டர், அவர் ஃபேமிலி எல்லாத்த பற்றியும் அதில் இருக்கும். நம்மளால ஃபேஸை திருப்பி கொஞ்சம் கவலையோடு அந்த ஆளை பார்த்துட்டு லார்டு அச்சீவ் பண்ண நினச்ச அந்த கோல் பற்றி பேசுகிறான். அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். இதை கேட்டதும் கிடியன் முறைக்கிறாரு. ஃபேமிலி சாபத்தை உடைக்க ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கட் பண்ணி ஆகணும். இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.